அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஏ மெயின்ஸ் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கின்ற அனைத்து போட்டியாளர்களுக்கும் முதல்நிலை தேர்விலே வெற்றி பெற்றமைக்காக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை உரித்தாக்கி 2A மெயின்ஸ் எப்படி நகர்ந்து போவது, இந்த 2A மெயின்ஸ் ஏற்கனவே படித்து முடித்து விட்டோம், அசைபோடுவதற்கு மிகச்சிறந்ததொரு பயிற்றுக்களம் வேண்டும் நமக்கு என்று போராடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு கண்மணிகளுக்கும் அற்புதமான வாய்ப்பு இந்த கருடா வெற்றிப்படி டெஸ்பாட்ச். வெற்றிப்படி அப்படின்ற இந்த டெஸ்ட் பேட்சை தினம் தினம் தேர்வு, நாள்தோறும் தேர்வு, வாரந்தோறும் தேர்வு, திருப்புதல் தேர்வு என்று எண்ணற்ற தேர்வுகளை அறிவித்திருக்கின்றோம். இந்த குரூப் 2A மெயின் தேர்வினை சிபிடி மெத்தட்ல சிபிடி முறையில் எழுதப் போகின்ற ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய தருணம் என்னவென்று சொன்னால், உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கு வேண்டிய உறுதித்தன்மை என்னவென்று சொன்னால் மனத்திற்பம். மன வலிமை ஒருவரிடத்தில் மிக தைரியமாக இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக இந்த தேர்வில் வெற்றி பெற்று விடலாம். வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம், மற்றவை எல்லாம் பிற என்றார் வள்ளுவர். ஆம், ஒரு வேலையை செய்து முடிப்பதற்கு முதன்மையாக தேவை என்னவென்று சொன்னால் அவன் மன வலிமை மட்டுமே. அப்படி இருக்க போகின்ற ஏறத்தாழ நமக்கு 60 நாட்கள், மிகச்சரியாக கூறுவதென்றால் இன்றையிலிருந்து 64 நாட்களிலே நீங்கள் அனைவரும் 54 நாட்களிலே தேர்வு எழுத இருக்கின்றீர்கள். இந்த 54 நாட்களில் எப்படி இந்த தேர்வை எதிர்கொள்வது, என்ன மாதிரி நம்ம இன்னும் பிளான் வச்சிருக்கோம், என்ன மாதிரி எழுதுறது அப்படின்னா, நாள்தோறும் நம்ம தேர்வை எழுதி பழகாத வரை எப்போதுமே சொல்லுவார்கள், பேசி பழகாதவர் நேர்முகத் தேர்வில் வெற்றி பெற இயலாது என்று. அது மாதிரிதான் நமக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் அப்ஜெக்டிவ் மெத்தட்ல டெஸ்ட் எழுதி பார்க்காதவரால் வெற்றி பெற என்பது கடினமாகும். டெஸ்ட் எந்த அளவுக்கு நீங்க திரும்ப 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 எழுதி பார்க்கறவங்க அந்த அளவுக்கு நல்லது. அதனால மிகவும் மாணவ சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டு இந்த வெற்றிப்படி என்ற டெஸ்ட் பேட்சை அங்க அறிவிக்கிறோம். ஏற்கனவே கிளாஸ்ல படிச்சுட்டு புதுசா படிக்க ஆரம்பிச்சிடும் இதே டெஸ்ட் ஷெடியூல் தான் எழுதிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கும் தெரிந்தார் போல உங்களுக்கு இந்த டெஸ்ட் ஷெடியூல அனௌன்ஸ் பண்ணதுல பெருமை கொள்கிறோம். வெற்றிப்படி 1 முதல் தேர்வுல என்ன நடக்க போகிறது, எதுல எவ்வளவு மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றதையும் நம்ம இதுல சேர்த்து வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்ன நடக்க போகுது, தமிழ்ல 1, மேத்ஸ்ல ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு பார்ட், ஜெனரல் ஸ்டடீஸ்ல 3 பார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்து மொத்தம் 200 வினாக்கள் கொண்ட தேர்வு அறிவிச்சிருக்கோம். அதே போன்று ஒவ்வொரு வெற்றிப்படியும் நகர்ந்து போகிறது. உங்களுக்கு 200 வினாக்கள் கொண்ட தேர்வு ஒவ்வொரு வெற்றிப்படியும் நகர்ந்து போகுது. இந்த வெற்றிப்படியை எதிர்கொள்வதற்கு நான் என்ன செய்யுது, வாரம் வாரம் இது மாதிரி ஒரு தேர்வு வைத்தால் போதுமானதா? என்னன்னா ஜிஎஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயுமே தனித்தனியா பிரிச்சு 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 கொடுத்துருக்கோம். இதுல இருந்து இந்த ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் போர்ஷன் அப்படின்றத இதுல சேர்த்திருக்கும். நமக்கு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள என்னெல்லாம் வரும் நமக்கு தமிழ்ல பார்த்தா அதே மாதிரி ஒவ்வொரு தலைப்பா எடுத்து பிரிச்சு மேஞ்சிருக்கோம். நம்ம ஜியாகிரபிலே அதே மாதிரி நம்ம புவியியல் பகுதிகள்ல முதன்மை ஆறுகள், காலநிலை, வெப்பநிலை, நமக்கு அந்த ரிலேட்டடா இருக்கிற கிளைமேட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ரிவர் சிஸ்டம் அண்ட் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் என்னன்னு இருக்கு, அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய பார்ட் சயின்ஸ் ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம சேர்த்து 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 அழகா பிரிச்சு இந்த டெஸ்ட் ஷெட்யூல ரிலீஸ் பண்ணிருக்கோம். நீங்க அழகா உட்காந்து ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை மட்டும் படிச்சுட்டு ஆன்லைன்ல அழகா டெஸ்ட் எழுதலாம். இது முழுக்க முழுக்க சிபிடி மெத்தட். உங்களுக்கு மொபைல் ஆப்ல அது மாதிரி ரொம்ப ராவா எழுத வைக்கிறது இல்ல. ரேங்க் ரிலீஸ் பண்ணும், எவ்வளவு பேர் எழுதுறாங்க, அதுல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம சிபிடி மெத்தட்ல முழுமையா அது வெளிக்காட்டும். ஒவ்வொருத்தருடைய மதிப்பெண் என்ன, டோட்டலா குரூப்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க, உங்க ரேங்க் என்ன, மத்தவங்க ரேங்க் என்ன அப்படின்ற அத்தனையுமே இது வெளிக்காட்டுற இடத்துலதான் இந்த டெஸ்ட் ஷெட்யூல் அப்படின்றது நம்ம இங்க தொகுத்து வச்சிருக்கோம். ஸோ நம்ம சிபிடி மெத்தட் அப்படின்றது என்டையர்லி டிஃப்ரெண்ட். நம்ம ரியல் டைம் எப்படி நீங்க டிஎன்பிசி ஸ்கிரீன்ல போய் எழுத பார்ப்பீங்களோ, எப்படி கொஸ்டினை ஃபிளாக் பண்றது, ரிவ்யூ பண்ணி வைக்கிறது, ஹோல்டு பண்ணி எப்படி நம்ம எடுத்துறது எல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி தான் நம்ம சிபிடி மெத்தட்ல ரொம்ப சென்சிட்டிவா அது தொகுத்து வச்சிருக்கோம். ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்பு அது. தினம் தினம் அதை எழுதுங்க கண்மணிகள். நீங்க இது வெற்றிப்படி 1, 2, 3ன்னு 12 வெற்றிப்படி போட்டிருக்கோமே சார், நாள்தோறும் தேர்வுன்னு சொன்னீங்களா, அது என்ன அப்படின்னா டெய்லி சிபிடி டெஸ்ட் ஷெட்யூல். டெய்லி என்ன படிக்கணும், ஒரு வாரத்துக்குரிய போர்ஷன் அது. அந்த வாரத்துக்குரிய போர்ஷனை தினம் தினம் எப்படி வச்சிருக்கோம் நம்ம அப்படின்னு சின்ன சின்ன டாபிக்கா தமிழ்ல இருந்து, மேத்ஸ்ல இருந்து, ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து, ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருந்து ஒவ்வொன்றா தொகுத்து தொகுத்து இங்க நம்ம வச்சிருக்கோம். சோ இது டெய்லி சிபிடி. இது மாதிரி டெய்லி சிபிடி 48 நாள் எழுத போறோம். 48 தேர்வுகள் இருக்க போகுது உங்களுக்கு தினம் தினம் 1 அல்ல 2 அல்ல, நாள்தோறும் தேர்வு என்ற மாதிரிதான். டெய்லி ஒவ்வொரு டாபிக்ல இருந்து 25 கொஸ்டின்ஸ் இங்க உங்களுக்கு போட்டிருக்காங்க. இதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். 25 கேள்விகள் அப்படின்றது இங்க வருது. ஒவ்வொரு நாளும் 25 கொஸ்டின்ஸ் அப்படின்றது இருக்கு. சோ ஈஸியா நீங்க அழகா கிளியர் பண்ணிட்டு போனதுக்கு இந்த 2A மெயின் அப்படின்றது நான் முழுக்க
படிச்சு தேர்வு எழுதணும். இந்த தேர்வுக்கான களம் மட்டும் எனக்கு சொல்லிக் கொடுத்தால் போதும் அப்படின்னு யாராவது ஏக்கம் கொண்டு படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இது அற்புதமான வாய்ப்பு கண்மணிகளே. எல்லோரும் அதுக்கப்புறம் இந்த டெய்லி சிபிடி முடிச்சுட்டு வெற்றி புள்ளியும் முடிச்சதுக்கு அப்புறமா செக்ஷனல் டெஸ்ட் அப்படின்னு வச்சிருக்கோம். இது எப்படின்னா செக்ஷனல் டெஸ்ட் அப்படின்றது ஜெனரல் இன்டெலிஜென்ஸ 3 பார்ட்டா பிரிக்கிறோம். அதுல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட். அதுல என்னன்னா 27 தலைப்புகள் இருக்கு. அதுல 9 தலைப்புகள். அந்த 9 தலைப்புகள் என்னென்னன்றது குரூப்ல தனியா ஷேர் பண்ணிடுவோம். உங்களுக்கு வந்தா அழகா காம்பினேஷன் போட்டிருக்கோம் அதுல. ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் 50 கேள்வி கேட்டிருக்கோம். அதுதான். அதுக்கப்புறமா நம்ம யூனிட் 5ல ஜியோகிராஃபி அதுலருந்து ஒரு கேள்வி இருக்கு. அப்புறம் யூனிட் 1 அதுலருந்து ஒவ்வொரு யூனிட்ல இருந்து ஒரு கேள்வி. தமிழ் அதே மாரி 2 வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் 1 டூ 10 டாபிக்ஸ்ல இருந்து 100. அடுத்து ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் 2, ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் 3, பொதுத்தமிழ்ல அதுக்கு 21 டாபிக் 100 கேள்விகள். ஒவ்வொரு இடத்துலயுமே தனித்தனியா அழகா இது பண்ணி கொண்டு போறோம். ஸோ நீங்க இத ரொம்ப ப்ராமினென்ட்டா யூஸ் பண்ணிட்டா போதுமானது. இதுக்கிடையில தமிழ் எலிஜிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கும் பிராக்டிஸ் குடுக்குறோம் உங்களுக்கு அந்த 2 தமிழ் எலிஜிபிலிட்டி எழுத போறீங்க. செக்ஷனல் டெஸ்ட் யூனிட் வைஸ் செக்ஷனல் டெஸ்ட்ட பிரிச்சு மேஞ்சிட்டு, அதுக்கப்புறமா மாடல் எக்ஸாம். ஸோ ஃபைனலி 2 மாடல் எக்ஸாம். இதான் டெஸ்ட்டோட அப்ஸ்ட்ராக்ட் உங்களுக்கு வந்தா. இந்த டெஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் எப்படி காட்டுது பாருங்க. வெற்றிப்படி சிபிடி மெத்தட்ல 2400 கொஸ்டின். டெய்லி சிபிடில 1200 வினாக்கள் இருக்க போகுது. ஸ்பெஷல் டெஸ்ட் அப்படின்றது செக்ஷனல் டெஸ்ட் அப்படின்றதுல 1000 வினாக்கள் இருக்க போகுது. மாடல் எக்ஸாம் 400. ஆக மொத்தம் 5000 வினாக்கள். 5000 கொஸ்டின்ஸ் நீங்க எழுதி பார்க்க போறீங்க. ஸோ ரொம்ப அற்புதமான வாய்ப்பு. இந்த 5000 கொஸ்டின்ஸ் அப்படின்றதுக்கும் இந்த டெஸ்ட் ஒட்டுமொத்த தேர்வுக்குமான சேர்த்து மாணவ சமுதாயத்துக்காக நம்ம இவ்வளவு பிரயத்தனம் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட்ட கொண்டு போயிட்டு இருக்கோம். ஒருவேளை மெட்டீரியல் இல்லாத மாணவர்கள் அலுவலக தொடர்பு கொண்டு மெட்டீரியல் வாங்கி கூட நீங்க படிக்கலாம். மெட்டீரியல் உங்களுக்கு தனி. டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது இந்த வெற்றிப்படி டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபீஸ் அப்படின்றது 2500 மட்டும் தான். ரூ. 2500 ரொம்ப அம் குறைந்த விலையில நமக்கு வந்து மாணவர்களுடைய மீது அக்கறை கொண்டு, மாணவர்கள் அனைவருமே இந்த இறுதித்தன்மையில நான் படிக்காம இருந்துட்டேன், படிக்கணும்னு நினைக்கிறேன்னா, தினம் தினம் உட்கார்ந்து 1 மணி நேரம், 2 மணி நேரம் படிச்சுட்டு, மாலை நேரத்துல 1/2 மணி நேரம் தேர்வு எழுதினா போதுமானது. இந்த தேர்வுக்குரியத படிச்சுட்டு 2 மணி நேரம் படிச்சு முடிச்சுட்டோம்னா, மீதி இருக்கிற நேரங்கள்ல மற்ற பாடங்கள படிப்பது. மற்ற பாடத்த கவர் பண்றது. இது மாரி கொண்டு போனா ஈஸியா இருக்கும். அப்போ இந்த தேர்வ எளிமையான முறையில வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா, டிஎன்பிஎஸ்சி வைக்கின்ற அந்த சிபிடி மெத்தட் எக்ஸாம எளிமையா நீங்க எதிர்கொள்வதற்கான அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு நாள்தோறும் சிபிடி. தினம் தினம் சிபிடி மெத்தட்ல டெஸ்ட் வச்சு கொண்டு போறோம். அந்த நாள்தோறும் எழுதிய தேர்வ வாரத்தினுடைய இறுதி நாட்கள்ல ஒரு கம்ப்ளீட் டெஸ்ட் வைக்கிறோம். அதுக்கப்புறமா செக்ஷனல் டெஸ்ட் வைக்கிறோம். இது அத்தனையுமே சிபிடி மெத்தட்ல நடக்க போகுது. ஸோ மிக அற்புதமான வாய்ப்பு. எல்லோரும் நல்ல முறையில அழகா இத பயன்படுத்திட்டீங்கன்னா, எந்தோ நல்ல நிலையில கண்டிப்பா இந்த 2 இயர் மெயின்ஸ வந்து அத்தன பேரும் ஈஸியா கிராக் பண்ணலாம். ஸோ இந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது அத்தனையுமே சரி, ஏனோ தானோன்னு இருக்காது. நம்ம பயிற்சி மையத்த பத்தி எல்லோருக்குமே தெரியும். நம்ம இங்க கொஸ்டினோட வீரியம் தான் மாணவர்களுக்கான ஊக்கமே. ஸோ இந்த கொஸ்டின் பேட்டர்ன் அப்படின்றது ரியல் டைம்ல டிஎன்பிஎஸ்சி எப்படி இருக்குமோ, அதே போன்று உங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்து பேட்டர்ன் வச்சு கொண்டு போறோம். ஸோ அது போன்றே நிகழ்வு உங்க நடத்துவதனால, அங்க போய் ஸ்கிரீன்ல பார்க்க வேண்டிய அத்தன பாடங்களையும், அத்தன வினாக்களையும் இங்கவே நீங்க ஒரு சேர ஸ்கிரீன்ல பார்த்து பயிற்சி பெற்று போவதன் காரணமா உங்கள் அத்தனை பேருக்கும் வெற்றி கிட்டும். நல்லதே நடக்கும். நம்புங்கள். தொடர்ச்சியாக இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணி, இறுதி நேரத்தில் எப்படி வெல்வது என்ற ஊக்கத்தோடு, தன்முனைப்போடு பயிற்சி பெற்று வந்தீர்கள் என்று சொன்னால், நிச்சயம் அனைவருக்குமே வெற்றி கிட்டும். எல்லோருமே இந்த டெஸ்ட் ஷெட்யூல் பிடிஎஃப்ல கீழ லிங்க்ல குடுத்திருக்கும். இந்த லிங்க்ல நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க. எப்படி உங்களுக்கு ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு. கூறியது கூறியபடி, சொல்லி வைத்தது சொல்லி வைத்தபடி, இறுதி தன்மையிலே கொஞ்சம் என்ன பண்றேன்னா, மார்னிங் அண்ட் ஈவினிங் எந்த நேரத்துல இந்த டெஸ்ட் நடக்கும் அப்படின்றதையுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம். 28 அப்படின்னாக்கா மார்னிங்கா, ஈவினிங்கா இதுவரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்கோம். சிபிடிய வந்து என்னன்னா, உங்களுக்கு ஜனவரி 29ஆம் தேதி வரைக்கும் கொண்டு போக காரணம் என்னன்னா, இறுதி வரைக்கும் நீங்க பயிற்சி செய்யணும் அப்படின்றது தான். அத முடிச்சுட்டோம்னா, சிபிடிய முடிச்சுட்டோம்னா, கடைசி வரைக்கும் உங்கள விடாம, இறுதியில நம்ம என்ன பண்றோம், மாடல் எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரோம். ஸோ செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே நமக்கு ஜனவரிக்குள்ள முடிஞ்சிரும். அத்தனையுமே ஜனவரிக்குள்ள முடிஞ்சிரும். இறுதியா நம்ம 26ஆம் தேதி ஒரு மாடல் எக்ஸாம் எழுதுறோம். அதுக்கப்புறம் நமக்கு கரெக்ட்டா 2 வீக்ஸ் கேப் இருக்கு. அந்த 5ஆம் தேதி ஒரு மாடல் எக்ஸாம். அது வந்து நீங்க வீட்ல இருந்தபடி எழுதிடலாம் மாடல் எக்ஸாம் அப்படின்றத. பட் ஃபர்ஸ்ட் மாடல் எக்ஸாம் மட்டும் நீங்க நேர்ல வந்து எழுதுற மாரி இருக்கும் உங்களுக்கு. அது எங்க, என்னன்றத உங்களுக்கு தனியா அறிவிப்போம். ஸோ எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். சிறந்த முறையில் 5000 வினாக்கள், மிகச்சிறந்த முறையிலே 5000 கொஸ்டின்ஸ் நீங்க பார்க்க போறீங்க. இந்த அவுட் ஆஃப் 5000 கொஸ்டின்ஸ் தான் 200 கொஸ்டின்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க. ஸோ நல்ல முறையில் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யாருக்காவது மெட்டீரியல் இல்ல அப்படின்னு சொன்னா, நம்ம அலுவலக தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட நீங்க தனியா பே பண்ணிட்டு மெட்டீரியல் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து அங்க அவைலபிளா இருக்கும். அதுக்கிடையில நீங்க முழுசா படிக்கிறதுக்கு ஏன்னா, எண்ணற்ற இறுதி வரைக்கும் இந்த பிரிமரி வர வரைக்கும் எனக்கு வரும்னு நம்பிக்கை இல்லாத ஒரு சில பேருக்கு வந்திருக்கு. எண்ணற்றோர் அத சொல்றாங்க. எனக்கு வந்துருச்சு. நான் இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு. நான் எல்லோருக்கும் சொல்வது இந்த நல்ல தருணத்துல
கரெக்ட்டா உட்கார்ந்து டெஸ்ட்ட கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. வேற ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு தனி பிளான் எதுவுமே போட வேணாம். இந்த பிளான நீங்க முழுசா உள்வாங்கினாலே போதுமானது. ஏன்னா, அப்படித்தான் இந்த டெஸ்ட் ஷெட்யூல அவ்ளோ பிரமாதமா ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒரு யூனிட் எடுத்துட்டு அந்த ஒரு யூனிட்ட படிக்க போறதில்ல. அப்படி நீங்க கடந்து போனா அடுத்தது 2வது யூனிட், 3வது யூனிட் பெண்டிங் இருக்கே அப்படின்னு தோணும். ஆனா இது எப்படின்னாக்கா, கம்ப்ளீட்டா ஒவ்வொரு வாரமும் என்டையர் சிலபஸ நீங்க கோ த்ரூ பண்ணிட்டே போறீங்க. தமிழ் படிக்கிறீங்க, ரீசனிங் படிக்கிறீங்க, ஜிஎஸ் படிக்கிறீங்க. ஒட்டுமொத்த பாடத் தரவுகளும் அதுல முழுமையா உள்வாங்குன மாரி இருக்கு. எளிமையான முறையில 2A மெயின்ஸ் கிராக் பண்றது, 2A மெயின்ஸ்ல வேலை பண்றது மிக எளிமை. எப்போ? இந்த டெஸ்ட் ஷெட்யூல கண்ண மூடி ஃபாலோ பண்ணா போதுமானது. கண்மணிகளே, அனைவரும் ஐசார்ட் தேர்வை பின்பற்றுங்கள். அரசு வேலையை கைப்பற்றுங்கள். ஐசார்ட் தேர்வை பின்பற்றினால் அரசு வேலையை கைப்பற்றுவது உறுதி. ஆம். சொல்வதை செய்தால் நீங்கள் வெல்வது உறுதி. சொல்வதை செய்வீர்கள், வெல்வீர்கள். நன்றி. பார்க்கலாம்.